கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளுக்காக கர்த்தருடைய ஊழியக்காரன் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஏசப்பா நல்லவர். இந்த நாளில் பெரிய காரியத்தை உங்களுக்கு செய்வார், புதிய காரியத்தை செய்வார், நன்மையான காரியங்களை ஆண்டு காணப்படுவார். பயப்படாதீங்க. டிசம்பர் மாதம் வந்தாலே கர்த்தருடைய பிள்ளைகள் ஏதோ ஒரு பெரிய தேவை நிறைந்த மாதம் நினைத்து கலங்குவாங்க. எல்லாம் ஆண்டவர் நடத்துவார். உங்களை மட்டும் இல்லை, அநேகருக்கு கொடுக்க வைப்பார். அநேகத்துக்கேற்ற ஏழை எளிய மக்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க போகிறீங்க. சரியா? அது மட்டுமல்ல, இந்த வருஷத்தை முடித்து புதிய வருஷத்தில் ஆசீர்வாதமாக நீங்கள் பிரவேசிக்க போகிறீங்க. விசுவாசமாக இருங்க. கர்த்தருடைய ஊழியக்காரன் உங்களுக்காக நிச்சயமாக ஜெபிப்பேன். ஏசப்பா ஜெபத்து கேட்டு உங்களை நடத்துவேன். இந்த நாள் ஜீவார்த்தைக்கான வசனம் சங்கீதம் 22:19. ஆனாலும் கர்த்தாவே, நீர் எனக்கு தூரமாகதையும் என் பலனே எனக்கு சகாயம் பண்ண தீவிரித்துக் கொள்ளும். எனக்கு சகாயம் பண்ண தீவிரித்துக் கொள்ளும் அப்படின்னா, எனக்கு உதவி செய்யும்படி தீவிரமாய் வாரும் என்று சங்கீதக்காரர் கூப்பிடுகிறார். எனக்கு சகாயம் பண்ணுங்க, உதவி பண்ணுங்க. பாருங்களா, அப்போ அப்படின்னா சங்கீதக்காரர் எந்த நிலையில் இருந்திருப்பார்? மற்றவர்களால் உதவியற்ற நிலையில் கண்டிப்பாக உதவி செய்தாகணும். யாராவது அந்த நிலையில் இருக்கும்போது தான் கர்த்தர் நோக்கி கூப்பிடுறாரு. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் கூட அப்படி இருக்கலாம்ல. எனக்கு யாராவது சகாயம் பண்ண மாட்டாங்களா? யாராவது எனக்கு உதவி செய்ய மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி கலங்கி இருக்கிறீங்களா? நிறைய பண தேவையில் இருக்கிறீங்களா? வேலை வாய்ப்பு இல்லையா? தொழில் வாய்ப்பு இல்லையா? எதையுமே செய்ய முடியலையா? ஏதாவது உதவி உங்களுக்கு கிடைத்தே ஆகணுமா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு உதவி செய்வார். பலன் உள்ளவனுக்காகிலும் பலன் நற்றவனுக்காகிலும் உதவி செய்வது அவருக்கு லேசான காரியம். இயேசு 41:10 என்ன சொல்லியிருக்கார் தெரியுமா? நீ பயப்படாது, நான் உன்னுடனே இருக்கிறேன், உன்னை பலப்படுத்தி நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன் சொல்லியிருக்கிறார். நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வழக்கத்தில் உன்னை நான் தாங்குவேன்னு சொல்லியிருக்கிறார். நமக்கு சகாயம் பண்ணுவதற்கு மனமுள்ளவர், வல்லமை உள்ளவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. சரியா? அவரிடத்துல சகாயம் வரும், அவரிடத்துல உதவி வரும். அதான் சங்கீதம் 121:1 சங்கீதக்காரர் சொல்கிறாரு, எனக்கு ஒத்தாசை வரும் பருவத்தில் கண்களை எடுக்கிறேன், வானத்தின் பூமி படைத்த கர்த்தர் எனக்கு ஒத்தாசை வரும். அப்படின்னா எனக்கு உதவி செய்ய வல்லமையில் ஆண்டவரை நோக்கி நான் பார்க்குறேன். அவர் எனக்கு உதவி செய்வார். நிச்சயமாக அவரிடத்துல உங்களுக்கு உதவி வரும். அற்புதத்தை பார்க்க போகிறீங்க. ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். ஆமாண்டவரே, உமக்கு உதவி செய்வது லேசான காரியம், லேசான காரியம். ஆண்டவர், இன்றைக்கு உதவி எதிர்பார்த்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீ தீவிரமாய் வந்து உதவி செய்யுங்க. ஹெல்ப் பண்ணுங்க. வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவதற்கு எல்லா அனுகூலங்களையும் பண்ணி கொடுங்க. எல்லா வழிகளையும் திறந்து கொடுங்க. அதிசயங்களை காணப்படுங்க. குறிப்பாக நோய்வாய்ப்பட்டு கஷ்டப்படுகிற எல்லாருக்கும் சுகத்தை கொடுங்க. தேவைகளோடு இருக்கிற மக்களுக்கு தேவைகளை சந்திங்க. படிக்கிற பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க. திருமண வயதடைந்த பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்க உதவி செய்யுங்க. திருமணம் முடிந்து குழந்தை இல்லைன்னு சொல்லி இருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுங்க. வேலை இல்லாதவர்களுக்கு வேலையை கொடுங்க. தொழில் வியாபாரங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆண்டவர், இன்னைக்கு பிறந்த நாளை காண்கிற எல்லாரையும் ஆசீர்வதிங்க. திருமண நாளை காண்கிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. விசேஷமாய் ஊழியம் செய்கிற தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. எங்கள் ஜெபத்தை கேட்டீங்க. நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.